நானும் ஒரு பொம்பளை தான். ஒரு பிரெக்னன்ட் லேடி கொல்ற அளவுக்கு நான் பாவி கிடையாது. அத நாங்க நம்பணுமா? கார் டிக்கில வச்சு சத்யாவை ஈவு இறக்க இல்லாம கொல்ல பார்த்தவ நீ. இப்ப நீ பொம்பளைன்னு பேசுற நாங்க நம்பிடுவோமா? How many times I've told you people that I'm not Gayatri? I'm Mantra IPS. Why don't you people understand? இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசினா நாங்க நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கியா? எப்ப எங்க சத்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியோ அப்பவே நீதான் காயத்ரின்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல வளகாப்பு நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அதை கெடுக்கணும்னு பிளான் பண்ணி சத்யாவை கொலை பண்ற அளவுக்கு வந்து நிக்கிற. This is foolishness. சிக் வாய மூடு. நீ காயத்ரி இல்லங்கறத எங்களை நம்ப சொல்றியா? எல்லாரையும் முட்டாளாக்குற மாதிரி நீ என்ன முட்டாளாக்க முடியாது. உருவத்துல ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் நம்பலாம். அதுக்காக 2 பேருக்கும் ஒரே நாள்லயே பிறந்த நாள் வரும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் நீ தான் செஞ்சிருக்க. நீ தான் திட்டம் போட்டு எங்க சத்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. Oh my God. This is unbelievable. இப்படியா மொத்த குடும்பமும் முட்டாளா இருப்பீங்க? முட்டாளாக்க நினைச்சது நீதான். நீயும் தங்கச்சி வினோதினியும் திட்டம் போட்டு வளகாப்பு கெடுக்கணும்னு தான் அங்க வந்திருக்கீங்க. அந்த செயின் திருடனை கூட நீங்க தான் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. சத்யாவை தாக்குறதுக்காக அந்த செயின் திருடனை ஒரு கருவியா யூஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுது. Look, you're talking nonsense. நீ என்ன சொன்னாலும் நம்புற பழைய குமார் நான் இல்ல. உன்னை ஜெயில தள்ளி உன் சாப்டரை க்ளோஸ் பண்ண துடிச்சிட்டு இருக்கிற குமார். உங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை நீ காயத்ரியே இல்ல, மந்த்ராங்கிறது உண்மையானே வச்சுப்போம். அதை நாங்க நம்ப மாட்டோம். நீ தான் காயத்ரி எங்க ஒளிச்சு வச்சுட்டு எங்க குடும்பத்தை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு கொலைகாரி, கிரிமினல். மரியாதையா நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நீ யாரோ அவனை இருந்துட்டு போ. ஆனா என் சத்யாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க முட்டாள்தனத்தெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? என்ன ஆளுக்கால ஓரா பேசிட்டே போறீங்க? நான் காயத்ரியை ஒளிச்சு வச்சிருக்கேனா? வாட் நான்சென்ஸ். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இதுக்கு போய் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரியா பேசிட்டே போறீங்க? உங்களுக்கெல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே உன்னை நம்ப தயாரா இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, உன் நோக்கம் நல்ல நோக்கம் இல்லைன்னு. மரியாதை எங்கேயும் போயிடு. வாங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் மா டாக்டர் சொல்லுங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது என் பொண்ணு. ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்கம்மா. இதோ பாருங்கம்மா, அப்ப சொன்னதான் இப்பவும். பேஷண்டோட நிலைமை என்னன்னு சரியா தெரியல. இப்பதான் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. தயவு செஞ்சு எங்களை வேலை பார்க்க விடுங்க. டாக்டர், சத்யாவை காப்பாத்திடுவீங்க? அதுக்கு சான்சஸ் கம்மி தான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாக்குறோம். சத்யா, அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா தொடாதீங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அம்மா 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 யாரு கண்டப்பட்டுச்சோ தெரியலையப்பா. குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் நினைச்சேன். இப்ப நம்ம குடும்பத்தோட விளக்கே அணைஞ்சிட்டு போல இருக்கேப்பா. சத்யா, ஐயோ, கெமிக்கல் பன்னீர்ல தப்பிச்சா, விஷம் வச்சேன் அதுல எந்த தப்பிச்சா. நல்ல வேளை நம்ம வீட்டு போட்டு பொழைச்சிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டேன். இந்த பொம்பளை எரிஞ்ச கம்பியால இப்ப உயிருக்கு போராடுறாளே, நான் என்ன செய்வேன்? என்ன சொல்ற மூர்த்தி? கெமிக்கல் பன்னீர்ல இருந்து சத்யா தப்பிச்சாளா? விஷம் வச்சதுலயும் தப்பிச்சாளா? யோ, என்னையா சொல்ல சொல்லு. என்ன சொல்றீங்க? நீங்க சத்யாவுக்கு விஷம் வச்சீங்களா? நிஜமாவா? சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன மன்னிச்சிரு பிரகாஷ், என்ன மன்னிச்சிரு. நான் பாவி, சத்யாவை கொலை பண்ண நினைச்ச மகா பாவி. உன்னால சத்யாக்கு கெடுதல் நினைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
உளராம உண்மையை சொல்லு. சகல சத்யாவுக்கு என்னால கெடுதல் நினைக்க முடியாது சகல. ஆனா மோனி உயிரியும் லட்சுமிக்கா உயிரியும் காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. சத்யாவை என்ன செஞ்ச சொல்லு. துரோகம் செஞ்ச பிரகாஷ், நான் துரோகம் செஞ்சேன். கொலை பண்ண பார்த்த பிரகாஷ். அக்கா அகிலாவை ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க கூட துணைக்கு நானும் போனேன். மாஃபியான்னு சொன்னாங்க. சத்யாவை பழி வாங்கணும்னு சொன்னாங்க. மோனியோட கலகம் இல்லாத முகத்தை பார்த்துட்டு என்னால என்ன செய்ய முடியும் பிரகாஷ்? சரி ஆனது ஆகட்டும். கடவுளே நீதான் சத்யாவை காப்பாத்தணும்னு அவனை கூட புறப்பட்டு கோயிலுக்கு வந்த. அங்கதான் சத்யா மேல கெமிக்கல் பன்னீரை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம ராஜசகலியோட பையன் அதை புடிங்கிட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டான். இந்த கையாலதான் சத்யாவுக்கு குடுக்கறத சாப்பாட்டுல நான் விஷத்தை கலந்தேன். இல்ல இல்ல பிரகாஷ், என்ன விஷத்தை கலக்க வச்சாங்க. நம்ம சம்பூர்ணமாக்கு தலை சுத்தல் வந்ததுனால அதுலயும் சத்யா தப்பிச்சிட்டான். இந்த பொம்பளையாலதான் இப்ப சத்யா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அண்ணே, அப்ப இன்னும் என் பொண்ணு ஆபத்துல தான் இருக்காளா? நானும் மோனியும் தப்பிச்சிட்டோம். அக்கா உங்களுக்கு ஒண்ணும் ஆவல இல்ல? இல்லப்பா, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன தம்பி, உங்க 2 பேருக்கு போன போட்டா நீங்க எடுக்கவே இல்லையே. ஐயோ, போன் சைலண்ட் மோட்ல இருந்தது, பார்க்கலாமா? அம்மா, எப்படிமா அந்த ரவுடிங்க கேட்டுன்னு தப்பிச்சிங்க? மோனிக்கு என்னாச்சு? மோனிக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவ நல்லா இருக்கா. எப்படி டாக்டர், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பட்ட பகல்ல உள்ள பூந்து மிரட்டி இருக்காங்க. Then what is the safety of the patients? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை மேடம். கிட்னாப்பர்ஸ் வருவாங்கன்னு நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம். அதையும் மீறி ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்த டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்க கூப்பிடுங்க. ஷூர் கூப்பிடுறேன். ஹலோ, டாக்டர் தாமுவையும் நர்ஸ் லலிதாவையும் வர சொல்லுங்க. 3 hours அந்த மாஃபியா கேங் உள்ள இருந்திருக்காங்க. ஒருத்தர் கூடவா சந்தேகம் வராம இருந்தீங்க? சி மேடம், அவங்க எவ்வளவு நேரம் இருந்திருந்தாலும் அவங்கள கடைசியா கண்டுபிடிச்சது எங்க டாக்டர்ஸ் தான் மேடம். அவர் செக்யூரிட்டியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டானுங்க மேடம். ஓகே, இங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். இவங்க தான் மந்த்ரா ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஹலோ, வணக்கம் மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம்ல? கண்டிப்பா மேடம். வாங்க. ஓ ஷூர், நீங்க போய் பேஷண்ட் கிட்ட. ஓகே டாக்டர். கிருஷ்ணன் சார் வணக்கம் சார். இன்னைக்கு ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுங்க. பாருங்க மேடம். இதான் மேடம். பேர் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. நீங்க யாருமே சந்தேகப்படலையா? டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் வருவாங்க. கண்டிப்பா இந்த 4 பேர் தான் இருக்கணும். ரொம்ப புத்திசாலித்தனமா மாஸ்க் போட்டு அவங்க அடையாளத்தை மறைச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்ச ஓடின டைம் தெரியுமா? ஒரு 11:30 இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் போடுங்க.
கரெக்டா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. இவங்கள பிடிக்காம நான் விட மாட்டேன். சத்யாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஹைலி கிரிட்டிக்கல் மேடம். எங்க டாக்டர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க. மோனிஷாக்கு எப்படி இருக்கு? குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. ஓகே, ஆனா சத்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்திடுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாங்க எந்த உறுதியும் தர முடியாது மேடம். we are trying our level best. வாங்க டாக்டர். அக்கா, நீ பெரிய கில்லாடிக்கா. சத்தமே போடாம உன் மேல சந்தேகமே வராம நீ நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டியே. கோயிலே அடி வாங்காம ஓடுன, இங்க அடி வாங்கியே தீரணும்னு வந்திருக்கியா? யூ டாக்கிங் சில்லி அண்ட் ஃபூலிஷ். எல்லாம் தெரியும்க்கா. என்கிட்டயே நடிக்கிறியா? எனக்கு தெரியாதா? அந்த திருடனை செட்டப் பண்ணதே நீதான். கரெக்டா அவனை குறுக்குல ஓட விட்டு குறி பார்த்து சத்யா வயித்துல நீதானே அடிச்ச. bloody hell. அந்த காயத்ரி மாதிரி நான் இருக்கேன்னு எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என்கிட்டயே ஏய், இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? என்னக்கா சொல்ற? அந்த அடியாட்களை அனுப்புறது யாருன்னு உனக்கு தெரியுமா? உண்மையை சொல்லிடு. இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லு. ஐயோ அக்கா, நான் உன் மேல சந்தேகப்பட்டா நீ பிளேட் திருப்பி என் மேல போடுவியா? உன் மேல சத்தியமா பொய் சொன்ன உன்னை உள்ள வச்சு அடி பிச்சிருவேன். ஐயோ அக்கா, என் மேல சத்தியமா அது யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இந்த அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்து. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல என் கையாலே அடி வாங்கி சாவ. டாக்டர், சத்யா மகாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்துறீங்க. மகாங்கிறது யாரு? சத்யா வயித்துல இருக்கிற எங்க குழந்தை. ரெண்டு பேர்ல ஒருத்தரை காப்பாத்தலனாலும் எங்களால தாய்க்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு உயிரியாவது காப்பாற்றணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் வெயிட். ஐயோ, இப்படி சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் சத்யா கர்ப்பமானா. எத்தனையோ கண்டத்துல இருந்து செத்து பழச்சா. இப்ப பெத்து பழப்பாளான்னு தெரியலையே. சார், ஆபரேஷன் பண்ண போறாங்க. சைன் போடுங்க. இந்தாங்க. ஏன் பொண்ணுங்களுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. தாரணி சீமந்தத்துல அந்த வினோதினி படுபாவி எண்ணெய் ஊத்தி என் பொண்ணை கொலை பண்ண பார்த்தா. இப்ப நாசமா போன இந்த காயத்ரியால என் பொண்ணு இப்படி சாக கிடக்குறாளே. சாதாரண நகை அத மேய்க்கிறேன்னு இந்த மாதிரி பண்ணிட்டாளே, அவ விளங்குவாளா? அத்தை, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா காயத்ரி மாதிரி தான் தோணுது. சத்யாவா அவ கொல்ல பாத்திருக்கா. இப்ப ஏமா இதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல சத்யா நல்லபடியா பொழைச்சு வரட்டும். அப்பா, அவ என்ன பெரிய இவளா? போலீஸ் ஆபீசர்னா என்ன வேணா பண்ணுவாளா? அவளை கேள்வி கேட்க ஆள்ல நினைச்சிட்டு இருக்காப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுப்பா. சத்யாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அவளை கோர்ட்டுக்கு இழுத்து என்ன பண்ற பாருங்க. விஷம் வைக்கிறதுல இருந்து அந்த ஆண்டவனா பார்த்து சத்யாவை காப்பாத்திட்டான். அந்த படுபாவி காயத்ரி அவளை இப்படி பண்ணிட்டாளே. பிரகாஷ், கவலைப்படாத பிரகாஷ். இத்தனை நாள் கூட இருந்த ஆண்டவன் இப்ப உன்னை கைவிட்டுருவானா என்ன? சத்யாவை கண்டிப்பா காப்பாத்தோ, நீ கவலைப்படாதப்பா. பிரகாஷ், ஏன் அழறீங்க? தைரியமா இருங்க. சத்யாவை நிச்சயமா காப்பாத்திடுவாங்க. சத்யாவை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. சத்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ போலீஸா இருந்தாலும் சரி, பொறுக்கியா இருந்தாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் சுயரூபத்தை காட்டினா நீ சத்தியமா தாங்க மாட்டேன். உங்க கோவம் எனக்கு புரியுது. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆறுதல் சொல்லுங்க.
சத்யா தன்னாலே காலே அவன் தெரிஞ்சிருந்தா எம்புட்டு திட்டம் போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லல. எம்புட்டு பிளான், எம்புட்டு ஐடியா எல்லாம் வேஸ்டா போச்சல. ஆனா நம்ம நினைச்சது நடந்து போச்சு, அது போதல நமக்கு. இந்த மந்த்ரா ஐபிஎஸ் கோயிலுக்கு வந்த உடனே அள்ளு இல்லைங்க ஐயா எங்களுக்கு. எங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஐயா. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கால. கோயில்ல வச்சு அந்த சத்யாவை கொலை பண்ண நினைச்சோம். ஐயா சாமி, நீ பண்ணாத, அந்த பாவம் உனக்கு எதுக்கு? அந்த மந்திராவே பாத்துக்கோன்னு அந்த ஆண்டவனே சொல்லிட்டாம்ல. அப்புறம் என்னல பயம் உனக்கு? சத்யா கன்ஃபார்மா செத்துருப்பாங்க ஐயா. பின்ன கர்ப்பமா இருக்கிற பொண்ணு, அவ வயித்துல சாதாரண அடிபடலையே, கம்பில எல்லாம் அடி விழுந்திருக்கு. சத்யாக்கு மட்டும் இல்லல, அவ குழந்தைக்கு சேத்துல சங்கூதி இருக்கா அந்த மந்திரா. நாங்க கூட எங்களுக்கு தெரியாம அந்த செயின் பறிக்கிற திருடனை நீங்க தான் ஏற்பாடு பண்ணிருப்பீங்களோன்னு நினைச்சோங்க ஐயா. நான் கூட அப்படிதான் நினைச்சேன்யா. அப்ப அவனை நீங்க ஏற்பாடு பண்ணி அனுப்பலையா? எல்லாம் அந்த ஆண்டவனோட ஏற்பாடுல. நம்ம வேலையை சுலபமாக்குறதுக்கு அவன் எங்க இருந்தோ அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்போ அதெல்லாம் தற்செயலா நடந்துச்சா என்ன? ஆமால, என்னென்னமோ பிளான போட்டு வச்சிருந்தோம். மூர்த்தியை விட்டு சத்யா மேல கெமிக்கல் பன்னீரை தெளிக்கிறது, அதுல தப்புனான்னா அவ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைக்கிறது, அதுலயும் தப்பிச்சான்னா எண்ணெயை ஊத்தி அவளை வலிக்கு விழ வைக்கிறதுன்னு இப்படி நிறைய பிளான போட்டு வச்சிருந்தோம்ல. எல்லாமே சொதப்பலா போச்சு. கடைசியில மந்திரா வந்துதான் சத்யாவுக்கு மங்களம் பாடி வச்சா. ஐயா, அப்படின்னா அந்த செயின் பறிச்ச ஆளு கூட மந்திராவோட ஏற்பாடா தான் இருக்க முடியும். என்னல சொல்லுத? ஆமா ஐயா, யார் நம்பினாலும் நம்பலனாலும் நான் அந்த மந்திராவை நம்பவே மாட்டேன். நிச்சயமா அவ என் அக்கா தான். அந்த திருடனை ஏற்பாடு பண்ணி அவனை அடிக்கிற மாதிரி சத்யா வயித்துல அடிச்சது அக்காவே தான். இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னல குழப்புற? ஒரு குழப்பமும் இல்லையா. அது எப்படியா? ஒரே மாதிரி இருப்பாங்களா, ஒரே மாதிரி காயத்ரின்னு வேற பேர் இருக்குமா. சரி, இருந்துட்டு போட்டும். அதுக்காக பிறந்த நாள் கூட ஒரே நாள்ல இருக்குமா என்ன? அட்ரா சக்க, இதை எப்பல நீ கண்டுபிடிச்ச? அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவளுக்கு பிடிக்குமேன்னு கேசரியே நான் செஞ்சு எடுத்துட்டு போனேன். அந்த மந்த்ராக்கு கூட இன்னைக்கு தான் பர்த்டேவாமே. அது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? அடப்பாவிகளா, அப்ப அவ காயத்ரியே தானா? சத்தியமா சொல்றேன்யா, அவ எங்க அக்கா காயத்ரியே தான். மந்த்ரா வேஷத்துல வந்து அவளோட ஆட்டத்தை பக்கவா ஆரம்பிச்சிட்டா. அதுல முதல் பலி சத்யா தான். நம்பவே முடியலையே. நான் இப்பதான் சத்யாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். அங்க அக்காவும் வந்திருந்தா. சத்யாவை அடிச்சோமே, அவ செத்தாளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் அக்கா அங்க வந்திருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, அது இருக்கட்டும்ல. அந்த சத்யா செத்துருவா இல்ல, ஹாஸ்பிட்டல்ல உள்ள போய் பாத்தியா? நான் உள்ள போனா அண்ணன் தம்பிங்கள அடிச்சே என்ன கொன்னுடுவாங்க. போதா குறைக்கு என் புருஷன் வேற அவங்க கூட இருக்காரு. நான் வெளியே நின்னு வேவு பார்த்துட்டு தான் வரேன்யா. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கோட்டி பிடிச்சவள சத்யா பொழைச்சிருவாளால? வாய்ப்பே இல்ல. அந்த பக்கமா வந்த நர்ஸ் கிட்ட நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். கம்பி வயித்துல ஆழமா பதிஞ்சிருக்கான். சத்யாவை காப்பாத்த சான்சஸ் ரொம்ப கம்மி தானா. அப்பாட, நல்ல செய்தி சொன்னல. ஒருவேளை சத்யா பொழைச்சிட்டானா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாம்ல கேட்டேன். எல்லாம் அக்காவால தான் நடக்குதுங்கய்யா. அவ மேல பழி வந்துராம அக்கா பக்காவா பிளான் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா. இனி அடுத்தடுத்து வரிசையா தலை விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க நம்புங்கய்யா. சந்தோஷம்ல, ரொம்ப சந்தோஷம்ல. அக்கா மட்டும் அவ காயத்ரின்னு ஒத்துக்கிட்டோம். அடுத்த ஆப்பு உனக்கு தான்டா. உன்கிட்ட இருந்து நான் கொடுத்த 2 கோடியை எப்படி வசூல் பண்றேன்னு பாரு. என்னல என்னைய முறைச்சு பார்த்துட்டு வர? ஐயா, உங்களே இல்லையா, அந்த சத்யாவை நினைச்சு கோவமா யோசனை பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். உள்ள போய் ஒரு சூப் வச்சு கொண்டு வா. எல்லாம் அக்கா வர்ற வரைக்கும் தான் கொண்டாடுறா சென பண்ணி. இவ என்ன திடீர்னு இப்படி பாக்குற? வேற ஏதாவது பிளான் பண்றாளா? நம்பிக்கையோட இருடா. நிச்சயம் சத்யா பொழைச்சிருவாடா. நான் போய் சொல்றேன்னு தெரிஞ்சா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னா. ஒருவேளை நான் சொன்ன பொய்யாலதான் அவளுக்கு இப்படி இருக்குமோ? டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அந்த மந்த்ரா செஞ்சதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும். எனக்கு என் உள் மனசு சொல்லுதுடா, சத்யா பொழைச்சிருவா, மகாவும் பொழைச்சிருவாடா. பொழைச்சிருவாங்கல்ல? பிரார்த்தனை பண்ணுவோம்டா.
நம்ம பிரார்த்தனைக்கு நிச்சயம் பலன் இருக்கும். ஆமாண்டா, கஷ்டப்படுறப்ப கடவுள் தான் துணையா இருப்பார். நான் கடவுள்கிட்டே போய் வேண்டுறேன். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.